ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி இந்த தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா நம்ம பிம்மும் ரேக்கும் ஹோட்டலில் இருந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு பிம்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாலையா, அந்த கிஃப்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க ஆனும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த சமயத்தில் இந்த ரேங்க்கும் அங்கே வரா. ரேங்க் வந்துட்டு பிம் கிட்ட பேச வரா. நான் 2 நாளாக உங்ககிட்ட சொல்லாமல் கூட நான் வெளியே போயிட்டேன், சாரி அப்படின்ட்டு பேச வர. அந்த பொண்ணும் கேட்குறா, என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க? உனக்கு நான் கால் பண்ணால் கூட நீ கால் அட்டன் பண்ணவே இல்லை. உன்னை நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன தான் நடந்துச்சு, என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு சொல்கிறேனே, சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே இங்கே ரக்கு அப்படியே பயம் அள்ளு விட்டுட்டு இருக்கு. எங்கே உண்மையை சொல்லிடுவோலோங்கிற பயத்தில் நின்றுட்டு இருக்க. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம எதாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பேசிக்கலாம், இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே ரக்கும் ரொம்ப அப்செட் ஆகிடுறான். அங்கேருந்து அங்கே கிளம்பி போகக்குள்ள நம்ம பிம்மும் பின்னாடியே போயிட்டு, ரக் என்னாச்சு, நீ ஏன் இப்படி மூட் ஆஃபாக இருக்க, என்ன பிரச்சனை, நல்லா தானே இவ்வளோ நேரம் இருந்தேன்னு கேட்க, அவன் ஒன்றும் இல்லை, நான் குளிச்சேன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். அதே போல் இவன் ரூம்லேயும் போயிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவங்க மேரேஜ் ஃபோட்டோஸை எடுத்து பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்க. பிம்மும் வர்றதை பார்த்த உடனே அதை டக்குன்னு எடுத்து வச்சிடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவன் இந்த ரேங்க் என்ன பண்ணுறான்னா, ஸ்விம்மிங் பூல்கிட்ட இருந்து நம்ம ரேக்கையே பார்த்துக்கிட்டு இருப்பா. அவனும் இவ பார்க்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அங்கேருந்து வேலைக்கு போக, அப்போ இவ ஏதோ ஒரு மெசேஜ் டைப் பண்ணி விடுறா. ஆக்சுவலாக நீ வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அவனுக்கு அனுப்பிவிட, அவன் குளிக்க போகலான்ட்டு போனவன் இதை பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டுறான். பிம்மும் பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் ஷாக் ஆகுறீங்க, பதட்டமாக தெரியுது, என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போயிடுறான். ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதை என்னதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே, நீ வரியா இல்லையா, இல்லைன்னா நான் அங்கே உள்ளே வந்துடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி, அதுவும் 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவனுக்கா செம்மையாக டென்ஷன் ஆகிடுது. நான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன், ப்ளீஸ் இப்போதைக்கு மெசேஜ் பண்ணாத, நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் குளிச்சு முடித்த உடனே நம்ம பிம்மும் உள்ளே போய் குளிக்கிறதுக்கு போயிடுவாங்களா. அந்த சமயத்தில் இவன் ரேங்கை பார்க்கறதுக்காக வந்துடுறான். வந்தவுடனே எதுக்காக சும்மா மெசேஜ் அனுப்பி விட்டுட்டு இருக்க, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, இல்லைப்பா நீ சொன்ன மாதிரியே நானும் எனக்காக ஒரு தனி வீடை தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒன்றும் எனக்கு சரியாக பிடிக்க மாட்டேங்குது, பிடிச்சதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நான் இப்போ ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன், என்கிட்ட வேலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் என்ன சொல்கிறான்னா, சரி நீ வேலைக்கு போகிற வரைக்கும் நானே அந்த பேமெண்ட்டில் கொடுத்துக்கிறேன், ஆனால் உனக்கு பிடிச்ச வீட்டை பார்த்துட்டு நீ அங்கே போயிடு, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம பேமும் குளிச்சுட்டு வெளியே வராங்க, ஆள் இல்லையா, அதனால் அந்த பொண்ணு தேடிக்கிட்டே வரா. ரேக்குன்னு கூட்டிகிட்டே வர இவன் பயந்துடுறான். ஐயோ வந்து பார்த்துட்டானா போச்சே அப்படின்ட்டு இங்கே இவங்க 2 பேரும் ஓடி போயிட்டு கிச்சனுக்குள்ளே ஒளியிறாங்க. கிச்சனுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு, நீ இங்கேருந்து எப்படியாவது போயிடு, பிம் உன்னை பார்த்துட்டானா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாயிடும், பிம்முக்கு மட்டும் எந்த விஷயமும் தெரியக்கூடாது, நீ இங்கேருந்து வெளியே போயிடுன்னு துரத்துறதுக்கு அவளும் அங்கேருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம பிம்மும் அங்கே உள்ளே வராங்க. இவன் மட்டும் தனியாக நிற்பானா, என்னாச்சு, எதுக்காக இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன்னு கேட்குறதுக்கு, இல்லை கொஞ்சம் ஹோட்டலில் சாப்பிட்டது அவ்வளோவா பசி அடங்கல, அதனால் பசிக்குது, கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்லாமான்னு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்றான். பிம் இருந்துக்கிட்டு, சரி உனக்கு பசிக்குதுங்கிறல்ல, நான் உனக்காக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக, இல்லை வேண்டாம் நீலாம் ஒன்றும் சமைக்க வேணாம், நீ ஏற்கனவே டயர்டாக இருப்ப, நீ போய் படுத்து தூங்கு, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். இந்த பொண்ணு வெளியே வந்தவ அப்படியே ரேங்கோட ரூமையும் பார்க்குறா. ரேங்க் அங்கே நல்லா உட்காந்துட்டு தலையை வாரிக்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி அப்படியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. அடுத்த நாளே நம்ம ஃபாரின்லேருந்து ஒரு கால் வருது. ரேங்க்கும் ரக்கும் ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க இல்லையா, பிஸ்னஸ் விஷயமா பேசுகிறதுக்காக. அந்த இடத்துல இருந்து ரேங்க் பின்னாடி ஒருத்தன் சுற்றிட்டு இருந்தான் இல்லையா, அவன் தான் கால் பண்ணுறான். அவன் கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ரேங்க்கும் ரக்கும் வந்தாங்க, இங்கே உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்ல, அவர் செம்மையாக ஷாக் ஆகிடுறாரு. இங்கே நம்ம பிம்மும் ரேங்க் கிட்ட போயிட்டு, நீ எப்போ வீட்டை விட்டு காலி பண்ண போகிறேன்னு கேட்டுடுறாங்க. ஏன்னா இப்போ தான் அவளுக்கு வேலை கிடச்சிருச்சுல்ல, வேலை கிடச்ச உடனே நான் வீட்டை விட்டு காலி பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தாருப்பா இல்லையா, அதனால கொஞ்சம் ஹார்ஸாகவே கேட்டுடுறாங்க, நீ எப்போ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்படி கேட்ட உடனே அவளுக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. ஷாக் ஆகிட்டு அவங்கள பார்க்க, அந்த பொண்ணு நீ தானே சொன்ன நான் சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுவேன்னு சொல்லி, எப்போ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போவேன்னு கேட்க அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஏன்னா அவன் நினச்சி கூட பார்த்துருந்துருக்க மாட்டான் நம்ம பிம் இந்த அளவுக்கு கோவப்பட்டு கேட்பாங்கன்ட்டு. அதனால் ஷாக் ஆகிட்டு
கண்டிப்பாக சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ணிடுறேன். எல்லாருமே என்னை எதையோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அப்போ கூட எதையுமே நான் யோசிக்க கிடையாது. ஆனால் இன்னைக்கு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டே என்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டுறேன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு கார் ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இருந்திருப்பா, ஒரு பிளாக் கலர் காரு. அதை அங்கே சோஃபாவிலே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போ நம்ம பிம்மும் என்னதான் ஹார்ஷா அவளுக்கு இப்போ பேசினாலும் கூட அவங்களுக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் அழற மாதிரியே நின்னுடுறாங்க. அப்போ ரேக் வந்துட்டு பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிட்டு நான் சீக்கிரமாகவே ஒர்க் போகணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவங்க அமைதியாகவே நின்றுட்டு இருக்க. அதனால அவனும் முன்னாடி வந்து பார்த்துட்டு என்னாச்சு உன் முகம் ஏன் இப்படி இருக்கு என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ரேங்கை சீக்கிரமாகவே வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டேன், அவளும் நான் சீக்கிரமாக காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கே முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க, நீ சரியா தானே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்க அந்த கார் அங்கே இருக்கு. அந்த காரை பார்த்த உடனே அவனும் அப்படியே அமைதியாயிட்டு அந்த காரையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவனுக்கே சுயநினைவு வருது. டக்குன்னு பார்த்துட்டு சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவன் காரை இப்படி பார்த்துக்கிட்டு இருந்ததையும் நம்ம பிம் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்னது இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கானா, அப்போ என்னவா இருக்கும்? அப்போ உண்மையாலுமே ரேக்கை தான் அவள் மிஸ் பண்ணுறாளா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு நிற்கிறான். இந்த சைடு ரேக் வெளியே போனா இல்லையா, காரில் போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த ரேங்க் வந்து முன்னாடி நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு எப்பயும் போல் ரேக்கோடைய கார் வந்த உடனே முன்னாடி போய் வழி மறைச்சிக்கிட்டு டக்குன்னு காருக்குள்ளேயும் ஏறி உட்காந்துக்கிறா. எதுக்காக என் காரில் வந்த, யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறதுங்கிறதுக்கு அவள் கொஞ்சிக்கிட்டே இருக்கா அவங்கிட்ட. அதுக்கப்புறம் சரி விடு, எனக்கு வேலைக்கு போய் ஆகணும், நீ தொந்தரவு பண்ணாதங்கிறதுக்கு என்னைய பிம் இன்னைக்கு காலையில் வீட்டை விட்டு வெளியே போங்கிற மாதிரி சொல்லிட்டா. என்னாலையும் இனிமேல் அங்கே வர முடியாது, நீ என்ன பண்ணுறன்னா எனக்கு வீடு பார்த்து கொடு அப்படின்ட்டு கொஞ்சம் கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சிட்றா. அவனும் இல்லை என்னால் வர முடியாது, எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெக் டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு கட்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இல்லை நீ எனக்கு இன்றைக்கே வீடு பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு அங்கே வர மாட்டேன், உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, பிம்மும் என்னை பார்த்துட்டு இரிட்டேட் ஆக மாட்டா, நான் இங்கேருந்து இன்றைக்கே கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறதுக்கு அவனும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டும் போயிடுறான். இப்போ அப்படியே நம்ம பிம்மோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அவ ரேங்க் ஹஸ்பண்ட்க்கு ஹோட்டலுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, அங்கே இன்வெஸ்டர் வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுத்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு செக் பண்ணணும் போல இருக்கு. அதனால அவள் சமைச்சிக்கிட்டு இருக்கா. அவளும் நல்லா சமைச்சு அந்த இன்வெஸ்டர் 2 பேத்துக்கும் கொண்டு வந்து வைக்கிறா. அவங்களும் சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இது ஓகே இது குட்டாக இருக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணும் தேங்க்ஸ் சொல்கிறா. ஆனால் அந்த சாப்பாடை கொஞ்சம் பெருமையாக பேசலை இல்லையா, அதனால அவளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களேங்கிறதுக்காக தேங்க்யூ சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ரேங்க் ஹஸ்பண்டும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அந்த பொண்ணோட முகம் இந்த அளவுக்கு வாடி போயிருக்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதே சமயத்துல நம்ம பிம்மை தான் காட்டுறாங்க. பிம் ஆஃபீஸ்க்கு போவாளா, அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஓடி வந்து பிம் இங்கே வா, எங்களாலே எங்கள் கண்ணை நம்ப முடியல, அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளமே நடந்துருச்சு, வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஆக்சுவலாக அந்த ரேங்கோட வீடியோ ஒன்று செக் பண்ணுறதுக்காக நம்ம மீனா வாங்கிட்டு வந்திருந்தா இல்லையா, அவங்களோட அசிஸ்டண்ட் அதில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டாங்க போல இருக்கு. அங்கே என்ன நடந்துச்சுங்கிற வீடியோவும் கிடைச்சிருது. அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க நம்ம பிம்க்கு கண்ணில் அப்படியே தண்ணியாக கொட்டுது. ரேங்க் நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணின, என்னதான் உன் மோட்டிவ் அப்படின்ட்டு அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. இப்போ நம்ம பிம்க்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த ரேங்க் தான் தப்பு பண்ணியிருக்கா, அவனை வேணும்னே செடியூஸ் பண்ணி அவனை வாஷ்ரூம்க்கு கூட்டிகிட்டு போனது இவ தான் அப்படிங்கிறதும் நல்லா தெரிஞ்சு போயிடுது. ஆனால் இது எல்லாமே தான் ஹஸ்பண்ட்காக தான் இப்போ பண்ணியிருக்காளா அப்படிங்கிற டவுட்டும் அந்த பொண்ணுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருது. அதனால ரொம்ப ஷாக்காக இருந்துகிட்டு இருக்க. இப்போ அப்படியே ரேக்கு தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ரேங்க்காக வீடு தேடி அலைஞ்சி ஒரு வீட்டையும் காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த வீடு பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அந்த வீட்டில் அவளை தங்க வைக்க போகிறான் போல இருக்குது. இவங்க கீழேருந்து அந்த வீட்டோடைய ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அந்த ஓனருடைய அசிஸ்டண்ட் ரேங்கை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வீடெல்லாம் சுற்றி கட்டிக்கிட்டு இருக்கா.
அந்த வீடு அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால அந்த அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப்க்கு ரொம்பவே இந்த வீடு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அவங்க இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லவும் அவனுக்கு ஷாக்காக இருக்குது. என்னது என் ஒய்ஃபா அப்படின்ட்டு, எங்கே உள்ளே வந்திருக்காங்களா அப்படின்ட்டு, எங்கே இருக்காங்க என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுங்கன்னு சொல்ல அவங்களும் கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. பெட்ரூமில் தான் நின்றுட்டு இருப்பாளா, இவனும் போய் பார்க்க அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க இவன் அந்த அசிஸ்டண்ட்டை வெளியே அனுப்பி விட்டுறான். நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பி வச்சுட்டு, நீ என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க, ஏன் ஒய்ஃப் பிம்னு நீ எப்படி சொல்லலாம், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் எங்கே சொன்னேன், அவங்கள தான் நினச்சிக்கிட்டாங்க, நான் காரில் தானே உட்காந்துருந்தேன், அவங்கள வந்து என்னை கூப்பிட்டாங்க, அவங்க தான் உன்னுடைய ஒய்ஃப்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகுது, நான் இப்போவே போயிட்டு உண்மை என்னன்னு சொல்ல போகிறேங்கிறதுக்கு, எங்கே போய் சொல்ல போகிற, அந்த மாதிரிலாம் சொல்லாத, உன்னுடைய ரெப்புடேஷன் தான் போகும், வேற ஒரு பொண்ணுக்காக நீ வீடு தேடி பார்க்குறன்னு தெரிஞ்சால் அவங்க என்ன நினைப்பாங்க, உன்னை பற்றி தப்பாக தானே நினைப்பாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படிங்க. சரி எனக்கு இந்த வீடு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, என்னால் இதுக்கு பணம்லாம் கட்ட முடியாது, நீ வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்றதுக்கு வரமாட்டேங்கிறா. எனக்கு இந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அங்கே இருக்கிறா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த ரேக் அவனுக்கு அவனே சூனியத்தை வச்சுக்கிட்டான். இந்த ரேங்கையும் கூட்டிகிட்டு வந்து அவளுக்காக ஒரு வீட்டையும் பார்த்து, அது எக்ஸ்பென்சிவான வீட்டை பார்த்து அவளை தங்க வைக்கிறான். அவள் சும்மாவே எக்ஸ்பென்சிவ்பா. இனிமேல் என்னென்ன பண்ண போகிறா, அவளுடைய ஆட்டம் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.